என்ன சொல்லியிருப்பான்னு தெரிலையே. எப்படினாலும் ஓகே சொல்லியிருக்கணும். கடவுளே, என்ன சொல்லியிருப்பா? என்ன சொல்லியிருப்பா? இந்த காயத்ரி வேற இன்னும் காணும், எங்கே தான் போனாலும். ஸோ ஆண்டவா. ஏன் தண்ணி இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு நிற்குது? இந்த அண்ணன்ட்டு என்னதான் சொல்ல போறேன்னா தெரில. எல்லாம் என் தலை எழுத்து. ஆனந்தண்ணே பாவம் இப்படி போய் வேணாம்னு சொல்லிட்டாளே. ஆனந்தண்ணே. ஏ காயத்ரி, வந்துட்டியா? ஆமாம், ஏன் இவ்வளோ நேரம்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? சரி சரி, ஆனந்தி என்ன சொன்னா? ஓகே சொல்லிட்டாளா? என்னையா உனக்கு வேணாம்? ஏன் லூசு, என்ன சொல்கிற? என்ன ஆச்சு? ஓகே சொன்னாளா? ஓகே சொல்லலையா? அவ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. என்ன சொல்கிற? ஆமாண்ணே, அவ உனக்கு வேணான்ட்டா. என்ன சொல்கிற காயத்ரி? ஆமாண்ணே, அவட்ட நான் சொன்னேன். அவ தைய தக்கான்னு குதிச்சா என்கிட்ட, தெரியுமா? அவ நேற்று நைட்டே நான் ஊருக்கு போறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. என்னது, ஊருக்கு போக போகிறாளா? எதுக்காண்டி? ஆமா, அவ நைட்டே எங்க அம்மா அப்பா வைவாங்க, எனக்கு லவ்வே வேணாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு காலையிலே ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னா. நான் தான் சரி பொங்க வருது இரு அப்புறம் போ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இன்னும் அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற காயத்ரி? ஆமாண்ணே, நான் போய் சொன்னதுமே அவள் அழுதா. எங்கள் அம்மா அப்பா வைப்பாங்க அடிப்பாங்க அப்படின்னு தான் சொன்னான். உன்னைய அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லவே இல்லைண்ணே. எப்பாடி பட்டா அவன் மூஞ்சில் சிரிப்பே வருது. எனக்கு அவளை பற்றி தெரியும்ண்ணே, அவன் நல்ல பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானே அவட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். தங்கச்சின்னா உன்னை மணிதான் இருக்கணும். நல்லா சொல்லுவியே. கேப்ல என்னை மாமா வேலை பார்க்க வைக்கிறேன் நீ. ஏன் லூசு, நீ என்ன அப்படிலாம் சொல்கிற? சும்மா சொன்னேன், நீ வாட்டுக்கு கவலைப்படாத. கொஞ்ச நாள் போற, அவளே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுவானே. சரி காயத்ரி. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருங்க, உங்களை அம்மாட்ட சொல்றேன். ஏ பூமாரி இரு. நான் போய் உன்னை அம்மாட்ட சொல்லி தரேன். பூமாரி வேணாம் பூமாரி, நில்லு பூமாரி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு பூமாரி. என்ன சொல்ல போற நீ? காயத்ரி அக்கா, இதுக்கு நீங்களும் உடந்தானே? பூமாரி அப்படிலாம் இல்ல. பூமாரி இப்படிலாம் சொல்லாத. எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா நீ அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. ஆமா, நீ யார லவ் பண்ற? லூசு, நான் யாரை லவ் பண்றேன்னு தெரியாம தான் போய் அம்மாட்ட சொல்ல போனியா? இரு அம்மா கூப்பிடுறேன். ஏய் வேணாம் வேணாம், நான் சொல்றேன் யாருன்னு. லூசு, இப்படியா பண்ணுவ? சரி சொல்லு. அம்மாட்ட நீ வாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்காத. நீ உளராம இருந்தா சரிதான். அது வந்து பாடுற வெக்கம்லாம் படுற. போ பூமாரி. சொல்லுனே. பூமாரி, ஆனந்தியை தான் லவ் பண்றாங்க. என்ன சொல்றீங்க? நீ எனக்கு இப்படி வச்சிருக்க மூஞ்சிய? பாவம் ஆனந்தி அக்கா. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, ஓன்ட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாட பட போறாங்களோ. என்னைய பார்த்தா உனக்கு கொடுமைக்காரன்னு தெரியுதா? சேச்சே, அவ சும்மா விளையாடுறானே. எனக்கும் தெரியும். ஏன் நீ சோகமாயிட்ட? பாவம் ஆனந்தன்னு. ஏன் காயத்ரி அக்கா? ஆனந்தி ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. என்னது, ஆனந்தி அக்கா ஒத்துக்கலையா? ஆமா, நீ எனக்கு பழகுற. எனக்கு ஆனந்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமா? அம்மா அப்பாவுக்கு பிடிக்காம போகுமா? யாருக்கு தான் அவங்கள பிடிக்காம போகும்? ஆனா பூமாரி அவ ரொம்ப சீன் போடுறா, அப்படி இப்படின்றா. நேத்தெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா, தெரியுமா? எங்க அம்மா அப்பா கூட ரொம்ப பயந்தாங்க. இந்த பிள்ளை என்ன இப்படி அழுகுது, யாரும் அடிச்சிட்டாங்களோ வந்துட்டாங்களோ, என் கூட சண்டைக்கு வராங்க. நான் தான் சண்டை போட்டேன்னு. ஐயோ, அப்புறம் என்ன, என் தேசத்தை சமாளிச்சிட்டோம். எங்க அம்மா அப்பா யாபமா இருக்கு, நான் ஊருக்கு போறேன் அப்படி இப்படின்ட்டா. எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான். ஆமா, நீங்களும் அப்படித்தான். நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேனே. ஓஹோ, பாக்குறேன் நான். பாரு. சரி வானே, அம்மா கரும்பு வெட்ட காட்டுக்கு போகணும்னு சொன்னா. என்னது, கரும்பா? ஆமா காயத்ரி, நாங்க கரும்பு போட்டிருக்கோம், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்படின்னா பொங்கலுக்கு நல்லா வேட்டாதான் கரும்பு வேட்ட. ஆமா. பூமாரி, நானும் வரேன். வாங்க. காயத்ரி, ஆனந்தியும் கூட்டு வா காயத்ரி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்ல தங்கச்சியும் தெரியுது. இப்படி ஐஸ் வச்சு ஆளை உசுப்பி ஏத்தி விடுற நீ என்ன? அப்படிலாம் இல்ல, எனக்காண்டி கூட்டு வாயேன். நானும் கூட்டு வர முடியாது, அவ வரமாட்டா. சரி விடு. இப்படி மூஞ்சி வைக்காத, தொலைஞ்சு. நீ தான் கூட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேல. ஓ சரி கூட்டு வந்து தொலைக்கிறேன். நீ தான் நல்ல தங்கச்சி. இப்ப மட்டும் நல்ல தங்கச்சின்றுவேன். மித்த நேரம் ஆளை கண்டுக்கிறது கூட இல்ல. சரி, நான் போய் கூட்டு வரேன். அனந்தக்கா, விஜயம் கூட்டு வாங்க. நீ அவயத்துக்கு உசுர வாங்கவா? மனுஷரை நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஆனந்த், எங்கப்பா போன? எங்கேயும் போகலம்மா, பின்னாடிதான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன்.
சரி சரி, அப்பா வண்டிக்கு எல்லாத்துக்கும் சொல்ல சொன்ன, சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேம்மா. எம்மா கஞ்சி எதுவும் கொண்டு வரல? நம்ம என்ன அவ்வளோ நேரமா வெட்ட போறோம், வேகமா வெட்டிட்டு வந்துருவோம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு. ஏம்மா அப்பா கரும்பு எந்த வியாபாரிக்கு வித்துருக்காரு? இந்த வட்டம் யாருக்கும் விற்கல ஆனந்து, நம்மளே வியாபாரம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா. நம்மளே வியாபாரம் பார்க்கறதா? இந்த வெயில்ல போய் நின்று யார் வியாபாரம் பார்க்கறது உனக்கு? இப்போ உன்னை யாரும் போக சொன்னாங்களோ? இல்லம்மா, நீ போய் எப்படி வியாபாரம் பார்ப்ப? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஓ வேலையை மட்டும் பாரு. எனக்கு என்ன வந்துச்சு, நீயாச்சும் அப்பாவாச்சும் என்னமும் பண்ணுங்க. சரி சரி கிளம்புங்க. ஏங்கா பூம்படி அக்கா, இந்த வட்டம் கரும்பு நல்ல விளைச்சல் தானே? இல்லடி, எங்க போன வட்டத்தை விட இந்த வட்டம் கம்மி தாண்டி விளைச்சல். என்னக்கா சொல்ற? ஆமாடி, போன வட்டம் இதை விட நல்ல விளைச்சல் இருந்துச்சுடி, விலையும் இருந்துச்சு. இந்த வட்டம் எப்படி இருக்கோ தெரில. அம்மா அம்மா, அப்பா வெங்க. உங்க அப்பா என்ன நான் மடியில தூக்கி சமந்துக்கிட்டு ஆடி இருக்கேன். அப்பா வெங்கன்னு தானே கேட்டேன், எனக்கு இவ்வளோ கோவப்படுறேன். உங்க அப்பா அங்கிட்டு கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்காரு, போய் பாரு அங்கிட்டு. அவன் சொல்ல வேண்டியதானே, உனக்கு எனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஆமா, மனுஷனுக்கு இருக்க கடுப்புல நீ வேற, போடி அங்கிட்டு. என்ன கடுப்பு வருது உனக்கு? இங்க வந்து கரும்பு வெட்டி பாரு, அப்படின்னா தான் உனக்கு தெரியும் என்ன கடுப்பு வருதுன்னு. ஏ பூமாரி, பேசாம அங்கிட்டு போ. அப்பா அங்கிட்டு தான் கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன என்ன நானும் கரும்பு வெட்டுறேனே? என்னது, நீயும் கரும்பு வெட்ட போறியா? கைய வெட்டிக்கிடுவ, போ அங்கிட்டு. அம்மா கேட்டா உடனே நான் சின்ன பிள்ளை கையை வெட்டிக்கிடுவேன்றீங்க. வாங்க அங்கிட்டு. இதுக்கு நான் வராமலே இருந்திருப்பேன், வீட்டில் இருந்திருப்பேன்ல. அடியே போய் தண்ணி கொண்டு வாடி, போடி. இதுக்கு தாண்டி உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோம். பாத்தியானே இதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு. சரி சரி, போயிட்டு வா. அம்மாடி எவ்வளோ கரும்பு இருக்கு பாத்தியாடி? ஆமாம் ஆமாம், நிறையா தான் இருக்கு. முனிசு, என்னடி உட்காந்துக்கிட்டு வெட்டுற? போக்கா, எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டே வெட்டுறது? எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது. உனக்கே முதுகு வலிச்சிருச்சா? அப்போ நான்லாம் என்னடி செய்கிறது? நீ எல்லாம் ஸ்ட்ராங் பிளேடி. ஐயா முனிசக்கா, பிளேடி இல்லை லேடி. ஐயோ லேடியா? நான் தான் தப்பா சொல்லிட்டேனோ? நம்மள ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேச விட மாட்டேங்குதுகளே. என்ன நம்ம வந்திருக்கோம், அவங்க கண்டுக்கிறாம கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு, அதுவும் நம்மளுக்கு நல்லதுதான். ஆனந்தண்ணே, பூமாரி எங்க? பூமாரியாமா, அவன் அங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா பாருங்க. பூமாரி இங்க வா. இந்த வாரம் காயத்ரி அக்கா. ஆமா, விஜய் எங்க? நம்மளாம் அவள் கண்ணு தெரியுமா தெரியாத, எப்ப பார்த்தாலும் விஜய் விஜய்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. பூமாரி, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம்? பாசமும் இல்ல வேசமும் இல்ல. நீ இருந்தா கொஞ்சம் மொக்கையா காமெடி பண்ணுவ, அப்படியே பொழுது வேறும் பத்தியா? ஏண்டி உனக்கு பொழுது வாங்க, நான் என்ன கண்காட்சியா இல்லை பொருள் காட்சியாடி? இல்லடா, சும்மா சொன்னேன். ஆனந்தண்ணே, எனக்கு ஒரு 60 கொடுங்க, நானும் வெட்டுறேன். அங்க இருக்கு விஜய், எடுத்துக்க. சரிண்ணே. நம்ம கேட்டா மட்டும் கையை வெட்டிக்கிறோம் காலை வெட்டிக்கிறோன்றாங்க. அவங்க கேட்டா பாரு வேமா தூக்கி கொடுத்துட்டாங்க கரும்பு வெட்ட. இவங்களுக்கு மட்டும் தான் ஆசை இருக்கும், நம்மளுக்குலாம் ஆசை இருக்காதான். நம்ம வெட்ட மாட்டோமா? பூமாரி, நீ சின்ன பிள்ளை. யாரா சின்ன பிள்ளை? உனக்கு எனக்கு ஒரே வயசு தான் தெரியுமா? இல்ல பூமாரி. ஆமா பூமாரி, அவ உன்னோட ஒரு வயசு பெரியவனா? ஒரு வயசு என்னோட பெரியவனா? எப்படி சொல்றீங்க? ஏய் சொல்லாதடி. அப்படித்தான்டா சொல்லுவேன். கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? 60 வச்சிருக்கேன், மண்டே 2 பொழந்துருவேன் பாத்துக்க. நீ போல பாப்பா. என்ன சொல்றீங்க காயத்ரி அக்கா? ஏய் வேணாமுடி, ப்ளீஸ் டி, சொல்லாதடி. பூமாரி, அவ சொல்றதா எதையும் நம்பாத. நீங்க சொல்லுங்க காயத்ரி அக்கா. வேலை செய்யற இடத்துல என்னடி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? எம்மா, நீ தானே வேலை செய்யற, நாங்களா வேலை செய்யறோம். காயத்ரி வாடி, நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம என்ன செய்யறோம், ஒரு வேலையும் செய்யல. ஆனந்தி அக்கா இருங்க, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கரும்பு சாப்பிடுவோம். ஆமாடி, கரும்பு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், இரு சாப்பிட்டு போவோம். அப்பாடி, நம்மளை பத்தி மறந்தே போயிட்டாங்க. ஆமா காயத்ரி அக்கா, நீங்க சொல்லுங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே. அவன் ஏன் ஒரு வருஷம் பெயிலா போயிட்டியா? என்ன சொல்றீங்க? இந்த வாயை பொழந்துட்டா, சும்மாவே நம்மளை மதிக்க மாட்டா. இதுல ஒரு வருஷம் நம்ம பெயிலா போயிட்டா சொன்னா சுத்தம். விஜய், அப்பா நான் உன்னை அண்ணன் கூப்பிடவா? நீ உன்னை என்னை அண்ணன் கூப்பிட வேணா, நொண்ணேன்னு கூப்பிட வேணாம். இல்ல அண்ணே, பேசாம போறியா? எப்படி இருக்கு உனக்கு? நீ என்னோட ஒரு வயசு மூத்தவன் தானே, உன்னை அண்ணன் தான் கூப்பிடுவேன் இனிமே. பூமாரி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்பத்தான் என் கூட 1-2 பிள்ளைங்க பேச ஆரம்பிக்குது. அதையும் நீ கெடுத்து விட்டுறாத பூமாரி, உனக்கு புண்ணியமா போகும். ஏலே, நீ ஸ்கூலுக்கு படிக்க போறியா, பொண்ணுங்களை பார்க்க போறியாடா? அதானே. இருடி, உங்க அம்மா வரட்டும். வச்சா உண்மையை பூரா உளறி தள்ளிட்டேன். நல்ல கேளுமா அவனே. வாய மூடுறி, எல்லாம் ஒன்னால தாண்டி. நான் என்ன பண்ணேன் உனையே? சோடாபட்டி கண்ணாடி, இருடி, நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். நல்லா வச்சுக்கிறேன். இருடி, வீட்டுக்கு வா, உன்னை பத்தி எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லித்தாரு. அம்மா தானே பயந்துருவாமோ? என்னடி ஓவரா மிரட்டுற?
வா அப்பா அப்பாட்ட சொல்லித்தாரேன். ஏத்துங்க ஏத்துங்க வேமா ஏத்துங்க லாரியில. ஏன் அங்க நின்று என்னையா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏத்துங்கய்யா. சரிங்கண்ணே ஏத்திடுறோம்னே. பூங்கடி ஆனந்து வேமா வாங்க. கரும்பு பூரா லாரியில ஏத்த வேணாமா? சந்தைக்கு போக எவ்வளவு நேரம் ஆச்சு? வேமா வாங்க. இந்த வாரம் பாய். ஏன்பா அந்த வட்டம் வியாபாரிக்கு விற்கல? ஆமாடா, அவங்க நம்மகிட்ட கம்மி விலைக்கு வாங்கிவிட்டு மக்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்கடா. அதான் நம்மளே வித்துப்பிடுவோம். அந்த வட்டம் கொஞ்சம் லாப நாள் வரும்ல, அதான்டா நானே வியாபாரம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிப்பா பாவாப்பா, எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டதுக்குரிய பலனே கிடைக்க மாட்டேங்குது. ஏமா நீ எந்தக்குமா கரும்பு கடை சுமந்துக்கிட்டு இருக்க? நாங்கள் சுமந்து போய் போட்டுக்கிறோம்மா லாரியில. இருக்கட்டும்டா. அம்மா என்ன இத்தனை நாள் சமக்காம வரனேன்? இத்தனை சுமந்த சரிதான், இனிமே நாங்கள் சுமந்துக்கிறோம். நீ ரெஸ்ட் எடு போய். விவசாயி அப்படிலாம் பார்த்தா ஒரு வேலை ஆகாதுடா. ஆமா பூமாரி எங்க? அவங்க நின்று கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காடா. சரிம்மா. தம்பி வேமா ஏத்துங்கப்பா. சரிங்கண்ணே, இந்த ஏத்திக்கிட்டு தானே இருக்கோம். அவசரப்படுத்துறேன்னு கோச்சுக்கிறாங்கப்பா, லேட்டா ஏத்து சந்தைக்கு போக. சரிங்கண்ணே, அதுக்கெல்லாம் எதுக்குண்ணே கோச்சுக்கிறோம். இந்தப்பா தம்பி இதே மேலே போடுப்பாய். தம்பி வாங்க, டீ காபி எதுவும் குடிக்கிறீங்களா? இல்லக்கா இருக்கட்டுங்க, பரவாயில்லக்கா. இப்போ தாங்க அண்ணன் டீ வாங்கி கொடுத்தாரு. அப்படியா தம்பி? சரிப்பா. வாங்க தம்பி, அப்படியே வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க. வேலை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே ஓடி போயிடாதீங்க. சரிக்கா வர்றேங்க. சரிப்பா. நானும் அக்கா, எங்க தோட்டத்து கரும்பு எப்படி இருக்கு? உங்க தோட்டத்து கரும்பு சூப்பரா இருக்கு புமாரி. ஆமா புமாரி, நல்ல டேஸ்டா இனிப்பா இருக்கு. ஆமா காயத்ரி அக்கா, விஜய் எங்க? அவன் அந்த உட்காந்து ஒத்த கரும்பு முழுசா திண்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. அட ஆமா, ஒத்த கரும்பு என்னதான் முழுசா தின்றியானோ. அவன் தானே, அவன் ஒத்த கரும்பு என்ன 10 கரும்பு கொடுத்தான் திண்டு விடியான் புமாரி. ஆமாக்கா. புமாரி என்னம்மா? புமாரி நீங்க வீட்டுக்கு போங்க, கரும்பு கட்டெல்லாம் தூக்கிட்டு நாங்க சந்தைக்கு கொண்டு போறோம். என்ன சொல்றீங்க? நான் உங்க கூட வரேன். நீ எங்க கூட வந்து என்ன செய்ய போற? நீ என்ன வியாபாரமா பார்க்க போற? போங்க வீட்டுக்கு. சரி பெரியம்மா, நாங்க வீட்டுக்கு போறோம். எம்மா என்னையும் கூட்டு போங்க, நானும் வரேன். பூமாரி அடம் பிடிக்காத, ஒழுங்கா வீட்டுக்கு போ. அண்ணனை மட்டும் கூட்டு போறீங்க? அவன் பெரிய பையன், அவனதான் கூட்டு போறான். அதனாலதான் நானும் பெரிய பிள்ளை தானே, என்னையும் கூட்டு போங்க. வா எனக்கு அண்ணா, உடனே உன் கருப்பு கட்டை தூக்கிட்டு சமக்க விடுறேன். எனக்கு அண்ணா. என்னது கரும்பு கட்டை தூக்கிட்டு நான் சமக்கிறதா? போங்க, நான் சின்ன பிள்ளை. இப்பதானே நீ பெரிய பிள்ளைன்னு சொன்னா, வா ஒருங்க ஒரு கரும்பு கட்டை தூக்கிட்டு செம்ம எனக்கு அண்ணா. எம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? பூமாரி வா, நம்ம வீட்டுக்கு போய் கரும்பு சாப்பிடுவோம். ஆமா பூமாரி வா, அவங்க போட்டும், அவங்க போய் கரும்புலாம் வித்துட்டு அப்புறம் வருவாங்க. ஒழுங்கா போ, அவங்களாம் கூப்பிடுறாங்கல்ல, ஒழுங்கா கூட்டு போ. சரிம்மா. என்னம்மா ஆனந்தி, இந்தாட்டம் உங்க அம்மா அப்பாலாம் பொங்கலுக்கு வர்றாங்களா? ஆமாத்தே வர்றாங்க. சரிம்மா. ஆனந்தி, காயத்ரி, உங்க வீட்டுக்கு எவ்வளவு கரும்பு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. சரி வேணுமா, நீங்களும் சொல்லணுமா? சொல்ல தேவையில்ல, நாங்களே எடுத்துட்டு போயிடுவோம். சரிடா, பார்த்து போங்க வீட்டுக்கு. சரி பெரியம்மா. பூமாரி ஏன் கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல. சரி காயத்ரி அக்கா. பூமாரி என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அது ஒண்ணும் இல்ல விஜய், எல்லாரும் கரும்பு ஏத்திக்கிட்டு லாரியில சந்தைக்கு போறாங்க, அதான் அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அவ்வளவு சோகமா இருக்கா பூமாரி. பூமாரி இதுக்கு தான் அவனை சோகமா இருக்கா? கவலைப்படாத, வா உன்னை நான் கூட்டு போறேன் சந்தைக்கு. நிஜமாவா? ஆமா பூமாரி, இதுக்கு தான் ஒரு அண்ணன் வேணும்ன்றது. பூமாரி, இப்பெல்லாம் அண்ணனுக்கிட்ட இருந்தா உன்னை நான் கூட்டே போக மாட்டேன்னு பாத்துக்க. என்னண்ணே, என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு வயசுக்கு மூத்தவன் தானே, உன்னை அண்ணன் கூப்பிடாம எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? அப்பனா போடி, நான் உன்னையெல்லாம் கூட்டு போக மாட்டேன். விஜய் கோவப்படாத, நான் உன்னை அண்ணன் கூப்பிட மாட்டேன். அந்த பையன் இருக்கணும். அண்ணன் கிண்ணன் கூப்பிட்டா அப்புறம் உன்னை எங்கேயும் கூட்டு போக மாட்டேன். சரி, நான் உன்னை விஜய்னே கூப்பிடுறேன். சரி வா போவோம். விஜய் என்ன அவளை மட்டும் கூப்பிடுற, நாங்களும் வரக்கூடாதா? நீங்க வராமலா? நீங்க இல்லாம எப்படி சந்தைக்கு போறது? வாங்க. எருமை மாடு, என்ன அவங்க 2 பேர்த்தையும் மட்டும் கூப்பிடுற, என்ன கூப்பிடவே மாட்டேங்கிற? நீ வந்தாலும் ஒண்ணுதான், வராட்டியும் ஒண்ணுதான், பேசாம வீட்லயே கெட. விஜய் எருமை மாடு, என்னையும் கூட்டு போடா. சரி வந்து தொலை. அங்க போய் என்கிட்ட அது வேணும் இது வேணும்லாம் கேட்க கூடாது, நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன். சரி நீ ஒன்னும் வாங்கி தர வேணாம், எங்களை கூட்டு போ, அதுவே போதும். வேமா இருக்குப்பாய். சரிப்பா, இந்த இறக்கி இருக்கோம். ஆனந்த் பார்த்து இறக்குப்பா. சரிம்மா. என்ன பார்த்து இறக்குங்க. சரிம்மா பாப்பா. ஏங்க இடம்லாம் பார்த்து வச்சிட்டீங்களா? பார்த்து வச்சுட்டேன், மாய முன்னாடியே வாங்க. சரிங்க. பொங்கடி அக்கா பார்த்து கொண்டு போ. சரிடி, இடமா நான் கொண்டே போகாம தான் சொல்லுவேன். சரி பார்த்து கொண்டு போ. அண்ணே எனக்கு இறக்கி விடுங்க. சரிம்மா. ஏம்மா பூங்கடி, நம்ம ஒரே இடத்துல வியாபாரம் பார்த்தோம்னா வியாபாரம் வேகமாக முடியாதுமா, வேகமாக கரும்பே விற்காது. ஏங்க அப்படின்னா அதுக்கு என்னங்க
பண்றது? நீ ஏன் சின்ன பொண்ணு ஒரு இடத்துல வியாபாரம் பாருங்கம்மா, நானும் தம்பியும் ஒரு இடத்துல பாக்குறோம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? நானும் சின்ன பொண்ணு எப்படிங்க வியாபாரம் பார்க்க முடியும்? நான் சொல்லி தரேம்மா, அது மாதிரி பாருங்க. ஏங்க நீங்கள் நானும் பார்ப்போங்க, தம்பியும் சின்ன பொண்ணும் பார்க்கட்டுங்க. ஏம்மா அவன் சின்ன பையன்மா, அவனுக்கு என்னம்மா தெரியும்? ஏங்க நாங்கள் அப்படியே எத்தனை நாள் வியாபாரம் பார்க்காதவரை கூப்பிட்டு வந்து வியாபாரம் பாருங்கன்னு என்னங்க சொல்றது நான்? பாரும்மா, சின்ன பொண்ணு இருக்கால, அதெல்லாம் வித்துருவா, பார்த்து வைங்க. ஏ பூங்குடிக்கா என்னாச்சு? எடியா இவர் செய்யற கூத்த பாருடி. அண்ணன் என்ன சொன்னாரு? எடியா நீ நானும் வியாபாரம் பார்க்கவா முடி? மொத்தமா கரும்பு போட்டு வித்தா வியாபாரம் ஆகாதா? அதனால நீ நானும் பார்க்கணும்ன்றாரு. எப்படி பார்க்கறது? அவ்வளோதானே, வியாபாரம் தானே பார்க்கணும். நம்ம 2 பேரும் பார்த்துருவோம். நீ என்னத்தை கவலைப்படுற, நான் இருக்கேன்ல. என்னடி சொல்ற? நீ வியாபாரம் பண்ணிடுவியாடி? பார்த்துருவோம். இப்போ என்ன? அப்புறம் என்னடி, அந்த பிள்ளை தான் நான் வியாபாரம் பார்த்து தரேன்றதுல அந்த பிள்ளைக்கு சம்பளத்தை கூட போட்டு கொடுத்துருவோம். என்னண்ணே இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் இல்லைன்னு வேணானே. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. சரிடி. ஏங்க அப்படின்னா தனித்தனியா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் போட்டா வியாபாரம் பார்க்கறது? ஏண்டி அப்படி போட்டா தாண்டி தனித்தனியா வியாபாரம் பார்க்க முடியும், ஒன்னா போட்டா எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? சரி விடுனே, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா சின்ன பொண்ணு, அதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு ஆள் வேணுன்றது. இவ்வளவு இருக்கால, எனக்கு வியாபாரம் பார்க்க தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்றா. சரி விடுனே. என்ன கரும்பு கட்டு எவ்வளோன்னு விற்கிறது? ஆமாங்க, அதையும் நான் கேட்கல வாரு. சின்ன பொண்ணு, ஒரு கட்டுனா 550 ரூபாம்மா. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருந்தா 50 ரூபாய் குறைச்சிக்க. அப்புறம் ஒரு கரும்புனா 50 ரூபா 60 ரூபான்னு வீங்கம்மா. சரிண்ணே. நான் பக்கத்துல தான் அங்கே இருப்பேம்மா, எதுவும் பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்க. சரிங்க. வாங்கம்மா வாங்க, கரும்பு கரும்பு கரும்பு. சுத்தமான கரும்பு, இனிப்பான கரும்பு, சுவையான கரும்புமா, வாங்கம்மா வாங்க. கரும்பு கரும்பு கரும்பு. ஒரு கட்டு கரும்பு வாங்கணும், ஒரு கரும்பு இலவசம். வாங்க வாங்க வாங்க. என்னடி இப்படி சொல்ற? விடுக்கா, அதெல்லாம் அண்ணன் ஐய மாட்டாரு. வாக்கா. அதுவும் சரிதாண்டி, அப்பனா தாண்டி வியாபாரம் ஆகும். நம்ம வீட்டுக்கு போலாம் வேமா. தெரிஞ்சா சரிதான். கரும்பு 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 வாங்கம்மா வாங்க. ஒரு கட்டு வாங்கணும், ஒரு கரும்பு இலவசம். வாங்கம்மா வாங்க. அம்மா கரும்பு என்ன விலைம்மா? அக்கா கரும்பு ஒரு கட்டு 550 ரூபாக்கா. ஒரு கட்டு வாங்கணும், ஒரு கரும்பு ஃப்ரீக்கா. அப்படியா? ஆமாக்காய். அப்ப எனக்கு 2 கட்டு கொடுங்கக்கா. 2 கட்டு வாங்கினா 2 கரும்பு ஃப்ரீ தானே? ஆமாக்கா ஆமாக்கா. 2 கட்டு போதுமாக்கா? போதுங்க போதுங்க, வேணும்னா வந்து வாங்கிக்கிறேங்க. நீங்கள் தூக்கிட்டு போறீங்களா? ஆள் இருக்காங்களாக்கா? எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, தூக்கி விடுங்க. சரிக்காய். எங்க கரும்பு நல்லதா 10 விட்டு வாங்க. சரிம்மா, ஒன்றும் நான் மட்டும் கோத்து விட்டு போயிடாளுங்க. பாப்பா, நல்லா ஒரு கரும்பு கட்ட தூக்கி வைப்பாய். எல்லா கரும்புமே நல்ல கரும்பு தான் அண்ணாச்சி. அண்ணாச்சி ஒன்னா தூக்கிட்டு போறீங்களா? 2யும் தூக்கி விட்டுறவா? இருக்கட்டும் பாப்பா, வண்டி தாங்காது, ஒன்னா அண்ணன் தூக்கிட்டு போய்க்கிறேன். வாங்கம்மா வாங்க. கரும்பு கரும்பு நல்ல சுவையான கரும்பு, சுத்தமான கரும்பு, இனிப்பான கரும்புமா. பூங்குடி அக்கா, எனக்கு வியாபாரம் பார்க்க தெரியாது. நல்லா வியாபாரம் பார்க்கறியே, எப்படி கூ விற்கிறியே? ஆமாடி, அப்புறம் இத்தனை கரும்பை விற்கணுமாடி, என்னைக்கு வித்துட்டு போக? வாங்கம்மா வாங்க, நாங்களே விளைய வச்சு அறுவடை செஞ்சு உங்கள்கிட்ட நேரடியாக விற்பனை பண்ணுறோம். வாங்கம்மா வாங்க. கரும்பு கரும்பு. வாங்கக்கா வாங்க, கரும்பு கரும்பு கரும்பு. வாங்கம்மா, நாங்களே விவசாயம் பண்ணி நாங்களே விற்பனை பண்ற கரும்புமா. வாங்கம்மா வாங்க. வாங்கண்ணே, நல்ல இனிப்பான கரும்பு, சுவையான கரும்பு. வாங்க வாங்க. வாங்கண்ணே, கரும்பு வாங்குறீங்களா? ஆமா அண்ணாச்சி. ஒரு கட்டு எவ்வளவு? ஒரு கட்டு 550 ரூபா தான் அண்ணாச்சி. அப்படியா? 550 ரூபா தானா? அப்படின்னு எனக்கு ஒரு 4 கட்டு வேணாம் அண்ணாச்சி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்கான்னு சொல்லுங்க, நாங்களே வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுறோம். இருக்கட்டண்ணே, அதுக்குள்ள ஆள் இருக்குண்ணே. சரிங்கண்ணே, என்ன வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க. சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டலாம் சொல்கிறேன். பக்கத்துலலாம் 700 ரூபா 800 வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம 550 ரூபா தான் விற்கிறீங்க. ஆமாண்ணே, அவங்க விவசாயத்தை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. நம்ம அப்படி இல்லைண்ணே, விவசாயி, நம்மளே விவசாயி தான். அதுதான் நாங்கள் கம்மியான விலைக்கே விற்கிறோம். நம்மளுக்கு கிடைக்கிற லாபம் போதும் அண்ணாச்சி. ஓ அப்படியா? சரி அண்ணாச்சி. எல்லாமே உங்களை மாதிரி இருந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. ஆமா அண்ணாச்சி. நான் போய் ஆள் அனுப்பி விட்றேன், கரும்புலாம் தூக்கி விடுங்க. சரிங்க அண்ணாச்சி. ஆமாம், 5-6 கட்டுக்கு எவ்வளவு வரும் காசு? இன்னும் 4 தான் கேட்டாரு, இப்போ 5-6 கட்டுன்றாரு. 6 கட்டுக்குண்ணா 3300 ரூபா ஆச்சு அண்ணாச்சி. சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரிங்க அண்ணாச்சி. சரி நான் போயிட்டு வரேன் அண்ணாச்சி. என்னப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டரு 5-6 கட்டா? ஆமாம் ஆனந்து, இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்க. சரிப்பா. ஏம்மா யாரும்மா நீங்கெல்லாம்? எங்களை கேட்குறியா? நீ யாரியா? ஏம்மா யாரும்மா நீங்க? எனக்குன்னே வருவீங்களாம்மா? யாரியா நீ? அதை சொல்லியா முத. நாங்கெல்லாம் 600 ரூபா 700 ரூபா 800 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னம்மா 550 ரூபா வித்துக்கிட்டு இருக்கீங்க? அது ஒரு கட்டு வாங்கினா ஒரு கரும்பு ஃப்ரீன்னு வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்க. நாங்க அப்படித்தான் விற்போம், நீங்க யார் அதை கேட்க? உனக்கு என்னையா செய்யுது? நாங்க எப்படியும் வித்துட்டு போறோம். ஒழுங்கா எல்லாத்தையும் கட்டி தூக்கிட்டு போயிருங்க, இல்லாட்டினா நடக்கிறதே வேற. அப்பெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. என்னையா செய்வ? ஒழுங்கா தூக்கிட்டு போல ஆளை விட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விடுவேன் பார்த்துக்கோங்க.